ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம வியூவர்ஸ் நிறைய டைம் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, பிரதர் எவ்வளவோ கேசஸ் படிக்கிறீங்க, எவ்வளவோ கொலை நடக்கிற இன்சிடென்ட்லாம் படிச்சு பார்க்குறீங்க, கதையாக சொல்கிறீங்க, இதனால் உங்களுக்கு ஏதாவது மனசளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு நிறைய பேர் கேட்டாங்க. இது வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு எனக்கு ஏற்பட்டதில்லை. பட் இன்னைக்கு நான் சொல்ல போகிற கேஸை படித்து முடிக்கும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி எவ்வளவோ கொலை பண்ணுற கேசஸ் பார்த்துருக்கோம், பட் இப்படியெல்லாம் கூடவா கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்த்து என் மனசில் அந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. எப்படி இவங்களால இப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னு. அந்த அளவுக்கு இந்த கேஸ் என்ன ரொம்ப பர்சனலாகவே பாதிச்சிச்சு. இந்த கேஸை நான் சொல்லி முடிக்கும் போதே மேபி நான் ஒரு 50% 60% சொல்லும் போதே இந்த கொலையை யாரு பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி நீங்க யூகிக்க முடிஞ்சா கூட இந்த கொலை எப்படி நடந்ததுங்கிறத உங்களால யூகிக்க முடியாது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசில் குர்காப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல யாதவ் ஃபேமிலிங்கிற ஃபேமஸ் ஆன ஒரு பணக்கார ஃபேமிலி இருந்திருக்கு. இந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவர் யாதவ்ங்கிற நபர் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அந்த யாதவோட மனைவி பகேஸ்வரிங்கிற பெண்மணி தான் இப்ப இந்த குடும்பத்தை தூண் மாதிரி இருந்து ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த பகேஸ்வரி அண்ட் யாதவ்ங்கிற தம்பதிகளுக்கு மொத்தம் 3 ஆண் குழந்தைகள் இருக்கு. முதல் பையனோட பேரு ராஜ்குமார். இவர் போலீஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது பையனை பத்தி சரியான தகவல் எனக்கு இன்டர்நெட்ல கிடைக்கல. மூணாவது பையன் ஓம் ராம் பிரகாஷ் அப்படிங்கிற நபர் ஐ ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. சோ ஒரு பணக்கார குடும்பம். அந்த ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் நன்மதிப்பு இருக்கு. ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு டாக்டர்ங்கும் போது இந்த யாதவ் ஃபேமிலிக்கு அந்த ஊர்ல நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு. சோ இவ்வளவு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணி திருமணமாகி வந்த மருமகள்கள், பேரன் பேத்தின்னு அந்த வீடு எப்பவுமே கலகலப்பா பிஸியா இருக்கும். இந்த வீடு எப்படின்னா மொத்தம் 2-3 ஃப்ளோர் இருக்கிற ஒரு வீடு அப்படிங்கிறதுனால ஈவன் அந்த ஏரியால இவங்க வீடு தான் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால யாதவ் ஃபேமிலி அப்படின்னு கேட்டாலே ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படிப்பட்ட இந்த ஃபேமிலில ஜனவரி மாசம் 21ஆம் தேதி 2016ஆம் வருஷம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சில ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும், இந்த ரெனோவேஷன் ஒர்க்குக்கு வரும்போது கொத்தனார், சித்தால் அப்படின்னு நிறைய பேர் வீட்டுக்குள்ள வந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி வழக்கம் போல காலையில 9 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் அவங்க வேலையை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சில மெட்டீரியல் தேவைப்படுது. சரி, இந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த கடைசியா 3வது பையன் ஓம் ராம் பிரகாஷ்ங்கிற டாக்டர் ரூம் இருக்கு. சரி, அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அவரோட ரூமு கதவை தட்டி பார்க்கறாங்க. அந்த ரூமுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இவர் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இவர் தனியா ஒரு கிளினிக் வச்சிருக்காரு. காலையில 9 மணிக்கு அவர் கிளினிக்ல இருக்காருன்னா இவர் ஒரு 7:30-8 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுவாரு. இன்னைக்கு 9:30 மணி ஆகியும் இவரோட ரூமுக்குள்ள இருந்து ஏன் இவர் வரலன்னு அங்க வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. நல்ல கதவை தட்டி பார்க்கறாங்க. அப்பவும் ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி, உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க ஃபீல் பண்றாங்க, இந்த ரூமோட கதவுகள், அந்த லாக் இருக்குல்ல, அந்த latches உடைக்கப்பட்டிருக்கு. அந்த கதவை அப்படி மெதுவா திறந்துட்டு இந்த லேபர்ஸ் உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற கட்டில்ல ஓம் ராம் பிரகாஷ்ங்கிற இந்த ஐ டாக்டர் சடலமா இருக்காரு. அவர் தலையில இருந்து பயங்கரமான ரத்தம் வந்திருக்கு. பக்கத்திலேயே இந்த டாக்டரோட 4 வயசு பையன் நிதின் அப்படிங்கிற ஒரு பையனும் சடலமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த லேபர்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இறங்கி கீழே கத்தி கூச்சலிட்டு போறாங்க. அப்ப இந்த வீட்டோட பெண்மணி, அந்த பகேஸ்வரிங்கிற மூத்த பெண்மணி சொல்றாங்க, என்னாச்சு, இதுக்கு பதட்டமா ஓடிட்டு வரீங்கன்னு. பட் இந்த லேபர்ஸால பதில் சொல்லவே முடியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நோக்கி தான் கையை காட்டுறாங்க தவிர அவங்க வாயிலிருந்து வார்த்தையே வரல. இந்த டயத்துல இந்த லேபர்ஸ் போட்ட சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து நேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பார்க்கும்போது அங்க சடலமா கிடந்த இந்த ஐ டாக்டரை பார்த்து அவங்க அம்மாவும் சரி, அந்த பக்கத்து வீட்டு மக்களும் சரி எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரோ ஒரு நபர் கதவை பயங்கரமா தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு பயங்கரமான கூச்சல்ற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இப்ப எல்லாரும் தேடி பார்க்கும்போது இப்பதான் எல்லாத்துக்கும் உரைக்குது, இந்த டாக்டரோட மனைவி எங்கன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 2 ரூம் இருக்கு. ஒரு ரூம்ல டாக்டரும் அவங்க பையனும் சடலமா கிடக்காங்க. இன்னொரு ரூமுக்குள்ள இருந்தா இந்த மருமகள், அதாவது இந்த டாக்டர் ஓம் ராம் பிரகாஷோட மனைவியோட அலறல் சத்தம் கேட்குது. அவங்க உள்ள ரூமுக்குள்ள இருந்து கதவை பயங்கரமா தட்டுறதை பார்த்துட்டு போய் கதவை திறக்க விட்டு அவங்க ஒரு செகண்ட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தன்னோட கணவர் ரூம் போய் பார்த்து அங்க சடலமா இருக்கிற தன்னோட கணவரையும் பையனையும் பார்த்தவன அடுத்த செகண்டே மயக்கமாய் விழுந்துடுறாங்க. இப்போ இந்த இரட்டை கொலையை பத்தி உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. போலீஸும் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக்யூர் பண்ணி ஒருத்தரும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த ஃபுல் வீடும் இப்போ எங்க கண்ட்ரோல்ல வந்துடும் சொல்லிட்டு அந்த கிரைம் சீனை ஃபுல்லாவே லாக் பண்றாங்க. பிகாஸ் எந்த ஒரு கிரைம் சீன்லையும் இப்படி நிறைய பேர் உள்ள வந்துட்டு போனாங்கன்னா கிடைக்கிற முக்கியமான தடயங்கள் அழிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொலை செய்யப்பட்ட இந்த டாக்டர்
டாக்டர் ராம் பிரகாஷோட மனைவி பேரு அர்ச்சனா. அவங்க அப்பாவும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வராக இருக்கார்ல, அவருக்கு ஒரு செக்யூரிட்டி டீம் இருக்கு. அந்த செக்யூரிட்டி டீமோட தலைமை அதிகாரியா இருந்திருக்காரு. இப்போ உடனே என்ன பண்றாங்க, இந்த சொந்த உறவுகள் எல்லாம் அர்ச்சனாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவரும் பயங்கர ஷாக் ஆகி சீஃப் மினிஸ்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு, சார் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, நான் உடனே போகணும்னு சொல்லி கிளம்பி வர்றாரு. இவர் சீஃப் மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன நபர். இப்போ அவரோட மருமகனும் பேரனும் கொலை செய்யப்பட்டதுனால சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு, நேரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றாரு. ஒரு கொலை நடந்திருக்கு, 2 கொலை நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப பர்சனலா வேண்டப்பட்டவங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, சீக்கிரமா இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு நான் 48 hours டைம் தரேங்கிற மாதிரி சிஎம் கிட்ட இருந்து டைரக்டா போன் வரவிட்டு இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு அழுத்தம் அதிகமாக ஆரம்பிச்சு மத்த எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த கேஸ்ல தான் முழு கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட இந்த டாக்டர் ஓம் பிரகாஷோட மூத்த சகோதரர் ராஜ்குமாருக்கு இதை பத்தி தகவல் கொடுக்கப்படுது. அவர் இதே ஊர்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் அல்ல, இங்க இருந்து 400 மைல் தொலைவில் இன்னொரு ஊர்ல தான் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் தகவல் கொடுக்க விட்டு பதறி அடிச்சிட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறாரு. இந்த டயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக்யூர் பண்ணி அவங்களோட அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ் நோட் பண்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாக்டரோட வீட்டில் அந்த ரூம்ல, கொலை செய்யப்பட்ட ரூம்ல நிறைய பொருட்கள் சிதறி கிடக்கிறத பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த டாக்டரோட மனைவி அர்ச்சனாங்கிற பெண்ணுக்கு சொந்தமான பல விலை உயர்ந்த நகைகளும் அவங்க வீட்டில் வச்சிருந்த பணமும் காணாம போனதுனால கண்டிப்பா இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதே டவுட் உங்களுக்கு வரும். ஒரு கணவனும் அவரோட பையனும் ஒரு ரூம்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க மனைவியும் அதே ரூம்ல தான் இருந்திருக்கும். அவங்க மனைவியை மட்டும் இந்த ராபரி பண்ண வந்தவங்க எதுக்கு இன்னொரு ரூம்ல அடைச்சிட்டு வச்சுட்டு போனாங்கன்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்குரிய காரணம் என்னங்கிறத இந்த கதையோட்டத்தில் உங்களாலவே புரிஞ்சுக்க முடியும். இப்ப கொலை செய்யப்பட்ட இந்த டாக்டர் ஓம் ராம் பிரகாஷ் பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. அவரோட ஹிஸ்டரி என்ன, அவருக்கு யாராவது எதிரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு விசாரணை பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஓம் ராம் பிரகாஷ்ங்கிற டாக்டருக்கு சின்ன வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா யாதவ்ங்கிற நபர் இறந்து போயிறாரு. சோ அவரோட 2 சகோதரர்கள் தான் சொந்த அப்பா மாதிரி இவரை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஸ்கூல் படிச்சு முடிக்க விட்டு இவருக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க சகோதரர்கள் தான் கடுமையா உழைச்சி இவர் ஐ டாக்டரா படிக்க வைக்கிறாங்க. அப்படி ஐ டாக்டரா படிச்சு முடிக்கிறாரு. 2007 வருஷம் படிச்சு முடிச்சு ஒரு கிளினிக் வைக்கிறாரு. இவர் எப்ப படிச்சு முடிச்சு கிளினிக் வைக்கிற இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவரோட மூத்த 2 சகோதரர்களுக்கும் திருமணம் ஆகுது, அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரோட கவனமும் இந்த ஐ டாக்டர் மேல வர ஆரம்பிக்குது. மத்த எல்லாத்துக்கும் திருமணம் ஆச்சு, உனக்கு தான் இன்னும் திருமணம் ஆகல, உனக்கு ஒரு வரன் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் ராம் பிரகாஷோட அம்மா இவருக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரன் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு புரோக்கர் மூலமா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வரன் வருது. என்னடா இது, நம்ம லோக்கல்ல இல்லாத பொண்ணா இதுக்கு போய் சிங்கப்பூர்ல விசாரிக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல அவங்க பூர்வீகம் இதே ஊர் தான், பட் இப்ப சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் பிளஸ் இவங்க விசாரிச்ச இடத்துலயும் அந்த பெண்ணை பத்தி நல்ல பாசிட்டிவா ஃபீட்பேக் சொல்றாங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற பெண், அவங்க வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூர்ல தான், அவங்க பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் சிங்கப்பூர்ல இருந்து அந்த ஃபேமிலி இங்கே வர்றாங்க, இவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்க. சரி, ஃபேமிலியும் நல்லா இருக்கு, இவரும் ஐ டாக்டராக இருக்காரு, சொந்தமாக கிளினிக் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ராம் பிரகாஷை பிடிச்சி போச்சு. அவருக்கு திருமணம் நடக்குது. ஸோ திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூர்லேயே வளர்ந்து பேங்க்ல வேலை பார்த்த அந்த பெண் இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துக்கு வர்றாங்க. கூட்டு குடும்பத்தில் வந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்கும் நம்மளுக்கு தெரியும், எவ்வளவு வேலை பளு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கும்போது அவங்க துணியை துவைக்கிறதுல இருந்து அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவுறதுல இருந்து வீட்டை கிளீன் பண்ற வரைக்கும் ஃபுல் டே ஒர்க் இருந்துட்டே தான் இருக்கும். சிங்கப்பூர்ல வளர்ந்த இந்த பெண்மணி பேங்க்ல வேலை பார்த்துட்டு வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தவங்க இப்போ இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள வந்துட்டு அவங்களால இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆக முடியல. ஒரு 6 மாசம் கூட அவங்களால தாங்க முடியல. ஒரு நாள் இந்த டாக்டர் ஓம் ராம் பிரகாஷ் கிட்ட ஓப்பனாவே சொல்லிடுறாங்க, நான் வளர்ந்த லைஃப் ஸ்டைல் வேற, இப்போ நீங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேற, எனக்குலாம் இது ஒத்து வராது, நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், உங்களுக்கு நல்லது அதான் எனக்கு நல்லதுன்னு சொல்லும்போது சரி இந்த பொண்ணுக்கு ஒத்து வரலன்னா என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா பெரியவங்களும் கலந்து பேசி ஃபைனலா இந்த 2 பேத்துக்குமே டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ டிவோர்ஸ் வாங்கி ஒரு 1 இயர் கழிச்சு இந்த டாக்டர் ராம் பிரகாஷுக்கு அவங்க அம்மா 2வதா ஒரு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலா 2வது திருமணம்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே 2வது திருமணத்துக்கு ரெடியா இருக்க ஒரு பெண்ணை தான் பார்ப்பாங்க. பட் இவருக்கு ஒரு வரன் வருது. சீஃப் மினிஸ்டர் கிட்ட செக்யூரிட்டி ஆபீசரா இருக்கிற ஒருத்தரோட பொண்ணோட வரன் வர ஆரம்பிக்கிறது. இந்த ஃபேமிலிக்கு ஓகே, பட் அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஓகேவான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த அர்ச்சனாவோட அப்பா அவர் என்ன சொல்றாரு, என்னோட ஸ்டேட்டஸ் வேற, என்னோட பொண்ணு எதுக்கு நான் 2ஆம் தரமா ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி நியாயமா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு.
பட் இவரோட முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது, எதுக்காக அந்த உறவு முறிவு ஏற்பட்டதுங்கிற எல்லா டீட்டெயிலையும் அவர்கிட்ட எடுத்து சொல்ல விட்டு, சரி இந்த பையன் மேல தப்பு இல்லை, இவன் நல்லவனா தான் இருக்கான், பிளஸ் குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கு, தன்னோட பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குங்கிறான், சரி பரவாயில்ல ரெண்டாவது திருமணமானா என்ன, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்றாரு. ஃபைனலா அர்ச்சனா அண்ட் டாக்டர் ஓம் ராம் பிரகாஷ் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. 3 வருடங்கள் கழித்து இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு நிதின் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகுது. அர்ச்சனாவும் இந்த கூட்டு குடும்பத்தில் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு 4 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு குழந்தை பிறக்க விட்டு இந்த கூட்டு குடும்ப லைஃப் ஸ்டைல் இவங்களுக்கு சிரமமா இருக்கு. பிகாஸ் இது வரைக்கும் குழந்தை இல்லை, வீட்டு வேலை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ குழந்தையும் வந்ததுக்கு அப்புறம் குழந்தையும் பார்த்து இந்த வீட்டு வேலையும் பார்க்கறது அர்ச்சனாக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால அவங்க கணவர்கிட்ட ஒரு நாள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னால குழந்தையும் பார்த்துட்டு இந்த கூட்டு குடும்பத்தில் இவ்வளவு வேலையும் பண்ண முடியாது, நம்ம வேணா தனி கொடுத்தனம் போயிடலாம்னு சொல்ல விட்டு இந்த டாக்டர் ஓம் ராம் பிரகாஷுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்னோட குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும், சின்ன வயசுல அப்பா இல்லாத என்ன என்னோட அண்ணங்க தான் நல்லா வளர்த்து படிக்க வச்சு டாக்டர் ஆகியிருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் எப்படி போக முடியுங்கிற மாதிரி இவர் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ இதனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. இதை பத்தி அவங்க அண்ணனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிய வர ஆரம்பிக்க விட்டு அவங்க அம்மாவும் அண்ணனும் இந்த டாக்டரை கூப்பிட்டு பேசுறாங்க. சி உன்னோட மனைவி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, அவ எதுக்கு இத்தனை பேத்துக்கு வந்து வேலை பார்க்கணும், நீங்க தனி கொடுத்துரும் போங்க. பட் நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன், நீங்க ஒரு தனியா ஒரு வீடு பார்த்து போனா நம்ம குடும்ப கௌரவம் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டில் தான் 3-4 ஃப்ளோர் இருக்குல்ல, இதுல முதல் மாடியை நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க தனியா சமைச்சுக்கோங்க, அங்க 2 பெட்ரூம் இருக்கு, கிச்சன் வேணா செட் பண்ணி தர்றேன், எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க ஒரு இண்டிவிஜுவல் வீடு மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருங்கன்னு சொல்ல விட்டு இந்த ப்ரொபோசல் இவங்க 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த அர்ச்சனாக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு சுதந்திரம் கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்க பையனை பார்த்துக்கிறாங்க, அவங்க கணவருக்கும் இவங்களுக்கும் அந்த குழந்தைக்கு மட்டும் சமைக்கிறாங்க, வீட்டு வேலையும் ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால இந்த லைஃப் ஸ்டைலை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ராபரி நடந்து இந்த அர்ச்சனாவோட கணவரும் குழந்தையும் பரிதாபமா கொலை செய்யப்படுறாங்க. ராம் பிரகாஷ் அண்ட் அர்ச்சனாங்கிற இந்த சந்தோஷமான தம்பதிகளோட வாழ்க்கையை சீரழிச்ச அந்த நபர் யாரு, எதுக்காக ராம் பிரகாஷையும் அவங்க பையனையும் கொலை செஞ்சாங்க, உண்மையிலேயே ராபரிக்காக தான் இந்த கொலை செய்யப்பட்டதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மங்கள் ஒளிஞ்சிருக்காங்கிற உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பத்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராம் பிரகாஷையும் அவங்க பையன் நிதினையும் யாரு கொலை செஞ்சாங்க, எதுக்காக அவங்க மனைவியை மட்டும் கொலை செய்யல அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தன்னோட கணவரும் பையனும் கொலை செய்யப்பட்ட அந்த அதிர்ச்சியிலிருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரும்போது போலீஸ் அர்ச்சனாங்கிறத பெண்மணி கிட்ட விசாரிக்கிறாங்க. சி இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்னு டீட்டெயிலாக கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தப்போ வீட்டில் யாருமே இல்லை, எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு இடத்துல திருமண விழா ஒன்று நடக்குது, நைட்டு ஃபுல்லாக கோலாகலமாக நடந்ததுனால அந்த திருமண விழாக்கு என்னோட மாமியார் என்னோட வீட்டில் இருக்க மற்ற எல்லா நபரும் போயிட்டாங்க, நானும் என்னோட கணவரும் என்னோட பையன் மட்டும்தான் இருந்தோம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட கணவரும் பையனும் இந்த திருமண விழாக்கு போனாங்க. பட் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால நான் வீட்டிலே இருந்துட்டேன். நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு என்னோட கணவரும் பையனும் அந்த திருமண விழாலிருந்து கிளம்பி வந்தாங்க. மேலும் எனக்கும் என்னோட கணவருக்கும் கொஞ்ச நாளாவே சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கு. அதுவும் ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கும்போது மாமியார் மருமகள் 1000 பிரச்சனை வரும். எங்க 2 பேத்துக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா நானும் என்னோட கணவரும் தனித்தனியா ஒரு ரூம்ல தான் படுத்திருந்தோம். அந்த மாதிரி தான் சம்பந்தப்பட்ட இரவும் என்னோட கணவரும் பையனும் ஒரு ரூம்ல போய் படுத்திருந்தாங்க, நான் இன்னொரு ரூம்ல படுத்திருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டது. நான் உடனே போய் பார்க்கும்போது எங்க வீட்டுக்குள்ள ஒரு நபர் கையில ஒரு மிகப்பெரிய சுத்தியலோட வந்து என்னோட கணவரை தாக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதை பார்த்து நான் கத்தி கூச்சலிடும் போது அந்த நபர் சுத்தியலை வச்சுட்டு என்ன அடிக்க வரும்போது நான் பயந்து போய் ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டேன். அந்த நபர் தட்டி தட்டி பார்த்தாரு, நான் கடைசி வரைக்கும் கதவை திறக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், உள்ள இருந்துட்டு கத்தி கதறி உதவி கேட்டேன். பட் எங்க வீட்லயும் அப்ப யாரும் இல்ல, பிளஸ் பக்கத்து வீட்டுல அந்த திருமண கோலாகலம் நடந்துட்டு இருந்தனால அந்த சத்தத்துல நான் போடுற சத்தமும் கூட வெளியில யாருக்குமே கேட்கல. ஒரு டயத்துல கத்தி 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 நான் அப்படி அந்த ரூமுக்குள்ளே மயக்கமாயிட்டேன். மறுநாள் காலையில என்னோட மயக்கம் தெளிஞ்சு நான் எழுந்து பார்க்கும் போதான் வெளியில இந்த வேலையாட்கள் வந்ததுக்குரிய சத்தம் கேட்டதுனால நான் திரும்ப கதவை தட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்ததுங்கிறத இந்த அர்ச்சனா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஜெனரலா ஒரு கிரைம் நடக்கும்போது அந்த கிரைமுக்கு பக்கத்திலேயோ இல்ல அந்த இன்சிடென்ட் நேரா பார்த்தவங்களோ இல்ல அதுல சம்பந்தப்பட்டவங்களோ ஒரு தியரி சொல்லுவாங்க.
அவங்க சொல்ற தியரி உண்மையா பொய்யாங்கிறத எப்படி போலீஸ் கிராஸ் செக் பண்ணுவாங்கன்னா, கிரைம் சீன்ல கிடைச்ச தடயங்களை வச்சு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் அந்த தடயமும் மேட்ச் ஆச்சுன்னா ஓகே இவங்க உண்மை சொல்றாங்கன்னு அர்த்தம். பட் இந்த ரெண்டு டீடைல்ஸும் முரண்பாடா இருந்தா இவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். பட் இந்த பெண்மணி சொல்ற ஸ்டேட்மெண்ட் பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிரைம் சீனை ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு மொட்டை மாடி வழி வரலாம், இல்ல கீழ இருந்து மெயின் டோர் வழியா வரலாம். பட் போலீஸ் கீழ இருக்க மெயின் டோரை பார்க்கும்போது அந்த மெயின் டோரோட தாழ்பால் உடைக்கப்பட்டிருக்கு. சரி ஓகேப்பா, யாரோ கொள்ளையடிக்க வந்திருக்காங்க, தாழ்பால் உடைஞ்சிருக்கு. பட் அதே டயத்துல கொள்ளைக்காரங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, வெளியில இருந்தா தாழ்பாலை உடைக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் இந்த தாழ்பால் மெயின் டோரோட தாழ்பால் உள்ள இருந்து உடைக்கப்பட்டிருக்கு. சரி ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ரூம்ல வச்சு இந்த டாக்டரும் அவங்க பையனும் கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த ரூம்ல இருக்க தாழ்பாலும் உள்புறமா தான் உடைக்கப்பட்டிருக்கு, வெளிப்புறமா உடைக்கப்படல. சோ இதுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா கொள்ளைக்காரங்கள் வந்துட்டு போறதுக்குரிய தடயம் இல்ல. மேபி யாரோ ஒருத்தர் உள்ள இருந்து தான் லாக்க உடைச்சிருக்காங்க. இந்த பெண்மணி சொல்ற டீடைலும் இந்த எவிடன்ஸும் முன்னுக்கு பின் முரணா இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. சரி ஓகே, போலீஸ் அவங்க சந்தேகத்தை அவங்ககிட்டே வச்சுக்கிட்டாங்க. அடுத்து கொலை செய்யப்பட்ட ராம் பிரகாஷோட அம்மா கிட்ட போய் கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் உறுதியா சொல்றேன் சார், எங்க வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பில்லை. என்னோட பையனையும் பேரனையும் கொலை பண்ணது என்னோட மருமக தான், நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க சார்ங்கிறாங்க. சரி ஓகே மேடம், நீங்க எதுக்காக உங்க மருமகளை சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு, சார் அவ எப்ப தனி கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனாலும் எப்ப பார்த்தாலும் போனுக்கு அடிக்ட் ஆயிட்டா சார். 24 மணி நேரம் யாரு கூடயோ போன் பேசிட்டே இருக்கா, கையில போனை வச்சுட்டே இருக்கா. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துச்சு. அதனாலதான் இவ தனி ரூம்ல போய் படுத்துட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்ல விட்டு இப்போ போலீஸுக்கு இந்த கேஸ்ல ஒரு ஐடியா கிடைக்குது. சரி, இப்போ அந்த பெண்ணோட, அதாவது அந்த மருமகளோட செல்போனை எடுத்து பார்த்தா இந்த கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைக்கும்ட்டு அந்த அர்ச்சனாக்கு தெரியாமையே அவங்க போனை ஒரு எவிடன்ஸ்க்கு வேணும்னு வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு அதுல ரீசெண்டா அவங்க யாரு கூட பேசிட்டு இருந்தாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கடந்த 4-5 மாசமா தொடர்ந்து ஒரு நம்பர் கூட ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் பேசினதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இங்க இருந்து, அதாவது இந்த அர்ச்சனாவோட வீடு எங்க இருக்கோ இங்க இருந்து 400 மைல் தொலைவில் ஃபிரோசாபாத்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அஜய் தேவ்ங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவர் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நபர் கூட தான் டெய்லி இவங்க 4-5 மணி நேரம் போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ உடனே போலீஸ் ஆபீசர் பல மணி நேரம் டிராவல் பண்ணி ஃபிரோசாபாத் போயிட்டு அங்க இருக்கிற அஜய்ங்கிற நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி இப்போ இந்த அர்ச்சனா இருக்கிற ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. அதாவது கொலை எங்க நடந்ததோ அந்த ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ அவர்கிட்ட உங்களுக்கும் இந்த அர்ச்சனாக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற டீடைல்ஸை கேட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மீன் டைம் போலீஸ் திரும்ப அந்த அர்ச்சனாவை காண்டாக்ட் பண்ணி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா, உங்ககிட்ட சில விசாரணைகள் பண்ணணுங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சார் மனசாட்சி எல்லாம் பேசுறாங்க, என்னோட கணவரும் பையனும் இறந்து 48 மணி நேரம் கூட ஆகல, அப்ப போய் ஒரு பெண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு என்னால வர முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க, ஓகே மேடம், இப்ப நீங்க மட்டும் வர தேவையில்லை, உங்களுக்கு தேவையான ஒரு நபர் எங்களோட ஸ்டேஷன்ல இருக்காரு, நீங்க அவர்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குங்கிறாங்க. அப்படி யாரு சார்னு கேட்க விட்டு அஜய் யாதவ்ங்கிற ஒரு நபர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் எங்க கிட்ட தான் இருக்காருன்னு சொல்ல விட்டு ஒரு செகண்ட் இந்த அர்ச்சனாங்கிற பெண்மணி கிட்ட எதிர்முனையிலிருந்து ஒரு மயான அமைதி. அவங்க உடனே சொல்றாங்க, சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றேங்கிறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க அஜய் யாதவ்ங்கிற இந்த நபரை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ அந்த 2 பேத்தையும் ஒண்ணா நிக்க வச்சுட்டு இப்பயாவது நீங்க உண்மையை சொல்ல முடியுமா, என்ன நடந்ததுன்னு போலீஸ் கேட்கிறாங்க. அஜய் யாதவ்ங்கிற இந்த நபர் எப்ப விசாரணை வளையத்துக்குள்ள வந்தாரோ அப்ப இனிமேல் நம்மளால தப்பிக்க முடியாதுங்கிறது இவங்க 2 பேத்துக்குமே புரிஞ்சிருக்கு. மேலும் போலீஸ் அவங்க கிட்ட தெளிவா சொல்றாங்க, வீட்டோட பூட்டுகள் உள்புறமா உடைக்கப்பட்டிருக்கு, உங்க வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்கு யாருமே வரல, இது வீட்டுல இருக்க ஒருத்தர் பண்ண வேலை தான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்ல விட்டு இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா கன்ஃபெஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்போ அர்ச்சனா தன்னோட கணவர் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இவங்க தனி கொடுத்தனம் வர ஆரம்பிச்சாங்களோ அப்ப மார்னிங்கே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் ஃபுல்லா சும்மாவே இருப்பாங்க. ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க. ஜெனரலா இவங்க தனக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. முகம் தெரியாத ஒரு 3வது நபர்கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வந்தாலோ கால் வந்தாலோ எதையுமே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் அஜய் யாதவ்ங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வருது. அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சரி இந்த அஜய்ங்கிற ஒரு யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது அஜய்
அஜய்ங்கிறவர் சீஃப் மினிஸ்டரோட ஒரு போட்டோ எடுத்த மாதிரி ஒரு பிக்சர் அவரோட ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கவிட்டு, ஓ இவர் சீஃப் மினிஸ்டருக்கு வேண்டப்பட்டவர், நம்ம அப்பாவும் ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் பர்சனல் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு, ஸோ அதனால் இவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் இதுதான் அர்ச்சனா அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறது அப்ப அவங்க உணர்ந்திருக்கல. எப்போ இந்த ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ண விட்டு ரெண்டு பேரும் ஹாய் ஹலோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அஜய் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாருனா, நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு டீச்சர் அவார்டு கொடுக்கும்போது தான் சீஃப் மினிஸ்டரோட அந்த ஃபோட்டோ எடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அர்ச்சனாக்கும் நிறைய டைம் கிடைக்கிறதுனால தன்னோட குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் பல மணி நேரம் இந்த அஜய் கூட ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் ஃபோன் பேச விட்டு ஒரு நாள் அஜய் இந்த அர்ச்சனா கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு, நான் உன்னை காதலிக்கிறேன்ட்டு. அர்ச்சனாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, கணவர் இருக்காரு, குழந்தை இருக்காருன்னு சொல்லவிட்டு, அதனால என்ன காதலுக்கு தான் கண் இல்லையே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குங்கிறாரு. இவங்களுக்கும் உண்மையிலேயே இந்த அஜய்ங்கிற நபரை பிடிச்சிருக்கு. பிகாஸ் தன்னோட கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு தனிமையை இவங்க உணரும் போது அந்த தனிமையை கரெக்டா இந்த அஜய் வந்து ஃபீல் பண்ணதுனால இவங்களுக்கும் அஜய் மீது ஒரு காதல் உணர்வு ஏற்படுது. ஸோ ரெண்டு பேரும் போன்லயே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேரம் மணிக்கணக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை அவங்க கணவர் கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டதுக்கு, இது என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஒரு நபர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி எவ்வளவோ சமாளிக்கிறாங்க. பட் அப்படி இருந்தா கூட அவங்க கணவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்க, நம்ம ஏன் மீட் பண்ணக்கூடாதுன்னு பண்றாங்க. அப்போ இங்க வச்சு மீட் பண்றது கஷ்டம், நான் ஓ இடத்துக்கு வர்றது கஷ்டம், பட் இந்த அர்ச்சனாவோட அம்மா அப்பா இருக்கிற ஊர் லக்னோ, ஸோ நான் வந்து எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்துருவேன், நீயும் லக்னோக்கு வந்துரு, நம்ம அங்க வச்சு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல பல முறை இவங்க தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு லக்னோக்கு போறாங்க. அங்க அவனை வர சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரூம் எடுத்து தனிமையா மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல போன்ல பேசுறாங்க, நேரா பேசுறாங்க. நாளடைவில் அவங்க தொடர்பு உடல் ரீதியான தொடர்பாகவும் மாற்றப்படுது. ஜெனரல் அந்த மாதிரி உடல் ரீதியான ஒருத்தவங்களோட தொடர்பு ஏற்படும் போது அவங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் 2-3 மடங்கு அதிகமாகும். இப்போ அர்ச்சனாக்கு இந்த அஜய் மேல பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. இனிமேல் நீ இல்லாட்ட நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த அர்ச்சனா என்ன ஃபீல் பண்றாங்க, நாம திருமணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, பண்ணிக்கலாம், பட் உனக்கு தான் ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தைகளா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அதுவும் நான் தான் யோசிக்கிறேன், பட் எனக்கு உன் கூட தான் வாழணும், என்னோட கணவரும் என்னை விட மாட்டாரு, சரி என்ன பண்ணலான்ட்டு ரெண்டு பேரும் நீண்ட யோசனைக்கு அப்புறம் என்னோட கணவரை போட்டு தள்ளிட்டா என்ன, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் தான், நம்ம திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பல நாள் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல நாள் பிளான் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதுக்காக சரியான சந்தர்ப்பம் கிடைக்குது. இவங்க வீட்டு ஸ்ட்ரீட்ல ஒரு மிகப்பெரிய திருமணம் நடக்குது. அந்த திருமணம் நைட்டு நடக்கிறதுனால எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ நானும் என்னோட கணவரும் குழந்தை மட்டும்தான் வீட்டில் தனியா இருப்போம். அப்ப நீ வந்தேனா என்னோட கணவரை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு ஜனவரி மாசம் 20ஆம் தேதி 2016ஆம் வருஷம் அவனை ஃபிரோசாபாத்ல இருந்து வர சொல்றாங்க. அவனும் இந்த கொலையை பண்றதுக்கு கையில சுத்தியல் நிறைய ஆயுதங்களை எடுத்துட்டு ட்ரெயின்ல வந்து இறங்குறான். ஸோ நேர ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின சாயங்காலம் 4 மணிக்கு இந்த அர்ச்சனாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அவங்க கணவர் கிளினிக்ல இருந்திருக்காரு. ஸோ இவன் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டில் யாரும் இல்லை. ரெண்டு பேரும் அப்பா கூட உடல் ரீதியான தொடர்பில் இருந்திருக்காங்க. கரெக்டா 6-7 மணிக்கு அவங்க கணவர் வீட்டுக்கு வராரு. இப்போ இந்த இன்னொரு ரூம்ல இவங்க தனியா இருக்கிறதுனால அந்த ரூமுக்குள்ள இந்த அஜயை ஒளிச்சு வச்சிடறாங்க. ஸோ அவங்க கணவர் வர்றாரு. அவங்க கணவர்கிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் இந்த கல்யாணத்துக்கு வரலங்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க கணவர் அந்த 4 வயசு பையனை கூட்டிட்டு திருமணத்துக்கு போறாரு. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே திருமணத்துக்கு போயிட்டாங்க. அந்த தெருவை இந்த திருமண விழால பயங்கர பிஸியா இருக்கு. அங்கங்க பட்டாசு போறதுனால பயங்கரமான வெடி சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த திருமண விழாக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க காதலர்கிட்ட பிளான் போடுறாங்க. அவங்க எப்படி ஒரு 8-9 மணிக்கு வந்துருவாங்க. அவங்க தூங்க போனதுக்கு அப்புறம் என்னோட கணவரை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு பக்காவா ஒரு பிளான் போடுறாங்க. 9 மணிக்கு இவங்க திரும்ப வர்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு 9:30 மணிக்கு நிதின்கிற அந்த 4 வயசு பையனை தூங்க வைக்கிறாங்க. 10 மணிக்கு அவங்க கணவரும் இன்னொரு ரூம்ல போய் தூங்கிறாரு. இந்த ரூம்ல அஜய் அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேரும் இருக்காங்க. நைட்டு கரெக்ட்
கரெக்டாக 12 மணிக்கு. அப்போ வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே வரல, இன்னுமே அந்த திருமண விழா போயிட்டு இருக்கு. அப்போ இவன் கையில் எடுத்துட்டு வந்த சுத்தியில வச்சுட்டு நேராக அந்த டாக்டரோட ரூமுக்கு போறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த டாக்டரோட வாயை பொத்திட்டு தலையில சுத்தியில வச்சு நங்குன்னு 4 டைம் அடிச்சதுல ரத்தம் பீறிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளேயே அவர் அங்கே இறந்து போயிறாரு. இவன் இனிஷியலாக இவங்களோட பிளான் என்ன, அவங்க கணவரை மட்டும்தான் கொலை செய்யறதா பிளான் இருந்திருக்கு. பட் இவர் போட்ட சத்தத்தில் அவங்க பையன் எழுந்துடுறான். அந்த பையன் 4 வயசு பையன் என்ன நினைச்சுக்கிட்டானா, தான் வீட்டுக்குள்ள ஒரு 3வது நபர் வந்து தன்னோட அப்பாவை தாக்கி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை போய் இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். ஜஸ்ட் கேளுங்க, இதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் உண்மையிலேயே நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்போ அந்த 4 வயசு பையன் எந்திரிச்சிட்டான். இப்போ இந்த 2 பேத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இந்த அர்ச்சனாக்கு நல்லாவே தெரியுது, இந்த பையன் கண்டிப்பா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான், இந்த கொலையை நான் தான் பண்ணுங்கிறத மாட்டிப்போம். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. இந்த டயத்தில் இவனை வெளியில போக சொன்னாலும் ரிஸ்க், வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் ரிஸ்க், தன்னோட பையனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிற்கும் போது அப்போ இந்த அர்ச்சனா கொடூரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி ஓகே, என்னோட பையனையும் போட்டு தள்ளிருங்கிற மாதிரி தன்னோட காதலுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அவன் என்ன சொல்றானா, நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குறேன், இதே மாதிரி குழந்தைகள் என்கிட்ட படிக்குது, என்னால இந்த குழந்தையை கொலை பண்ண முடியாது அப்படிங்கிறான். உன்னால முடியாதா, சரி நான் கொலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவே தன்னோட பையனை கொலை பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த பையன் என்ன ஃபீல் பண்றான், தன்னோட வீட்டுக்குள்ள ஒரு இன்ட்ரோடர் வந்துட்டான்னு தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்த அந்த குழந்தைய அப்படி மெதுவா தள்ளி வச்சு தன்னோட சொந்த கையால 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து வளர்த்த அந்த பையனோட குரல் வலைய நெரிச்சு கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரோட உடலை அங்கேயே போட்டுக்கிட்டு இந்த 2 வீட்டோட கதவுகளையும் உள்புறமா உடைச்சுக்கிட்டு தன்னோட காதலனை வெளியில அனுப்புறாங்க. அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்குள்ள தன்னை வச்சு லாக் பண்ண சொல்றாங்க. சோ யாரோ ராபரி பண்ணாங்க, கணவரையும் குழந்தையும் கொலை பண்ணாங்க, என்ன அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. பட் இவங்க போட்டு பிளான் எல்லாமே சொதப்பி ஈவன் இந்த தாழ்பால உடைச்ச டெக்னிக்கே ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆனதுனால இவங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த 2 பேரும் கொலை பண்ண குற்றத்துக்காக அர்ச்சனாங்கிற இந்த பெண்மணியும் அவங்க காதலர் அஜய் அப்படிங்கிற அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு சொந்த அம்மாவே 4 வயசு பையனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண நிகழ்வு அந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூடவா ஒரு தாய் இருப்பான்னு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு, அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஈவன் என்னையும் இந்த வழக்கு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஃபைனலா இந்த 2 பேரையும் கொலை பண்ண குற்றத்துக்காக இவங்களோட வழக்கு நீதிமன்றத்தில் போகும்போது இப்போ இவங்க 2 பேத்துக்கும் அகேன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க கள்ள காதலுக்காக தான் இந்த 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு இந்த 2 பேருக்கும் நம்ம இந்திய நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை அப்படின்னா இவங்க ஜெயில நன்னடத்தையோட இருந்தா 14 வருடங்கள் கழித்து மேபி இவங்களுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த காதலனுக்காக தன்னோட சொந்த கணவரையும் குழந்தையும் கொலை பண்ணாங்களோ இப்போ அந்த காதலர் வேற சிறையில் இருக்காரு, இவங்க ஒரு வேற சிறையில் இருக்காங்க. சரி ஓகே, ஒரு பெண்மணி தன்னோட காதலுக்காக கண்ணை மறைச்சி இந்த மாதிரி சொந்த குழந்தைகளை கொலை பண்ண நம்ம சென்னையில் நடந்த அபிராமி கூட பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் ஒரு ஸ்டேஜில் அந்த எமோஷனல்ல காம உணர்ச்சியில் இல்லை ஒரு காதல் மோகத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பெண்மணி கடைசி வரைக்கும் தான் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணவே இல்லை. இவங்க போய் ஜெயிலில் இருக்காங்க. அப்போ ஜெயிலில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்போ ஜெயிலில் கூட இருக்க பெண்மணிகள்லாம் கேட்குறாங்க, உனக்கு எப்படி தான் உன் சொந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சோன்னு கேட்டதுக்கு, அவனை 10 மாசம் நான் தான் சுமந்தேன், நான் தான் இந்த உலகத்துக்கு வரதுக்கு உயிர் கொடுத்தேன், அதனால நான் கொலை பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ கூட இருக்கிற அந்த பெண் கைதிகளுக்கு பயங்கர கோபம் வந்து எல்லாரும் இந்த அர்ச்சனாவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு இவங்களை ஒரு தனியா ஒரு சிறையில் அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ இந்த 2 பேரும் இன்னுமே ஜெயில தான் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இவங்களுக்கு 14 வருடங்கள் கழித்து பரோல் கிடைக்காம இவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிறதுக்கு தகுதியானவங்க தான். இந்த வழக்கு இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த வழக்கை பத்தி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்ல போறேன். நிறைய பேருக்கு எரிச்சல் ஊட்டுறது, போர் அடிக்கிறது, நிறைய பேர் ரொம்ப கமெண்ட் பண்றீங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ்லாம் நீங்க டிராப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னோட ஒப்பீனியனை கேட்கணும்னு நினைக்கிற வியூவர்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணலாம். இந்த வழக்கை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, உண்மையிலே நம்ம எவ்வளவோ கேசஸ் சேனலில் பார்த்துருந்தா கூட இந்த கேஸை என்னால் இன்னுமே டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த 4 வயசு பையன் பாதுகாப்பு கருதி தன்னோட அம்மாவை போய் கட்டி பிடிக்கும் போது அந்த அம்மா அவனை தள்ளி விட்டு இப்படி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்க பாருங்க. உண்மையிலேயே மரண தண்டனை கொடுத்தா கூட இது மன்னிக்க முடியாத குற்றம். என்னால் நம்பவே முடியல. ஒரு அம்மா, ஒரு ஜென்ரலாக ஒரு கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு குழந்தை பிறப்பில் அதிக பங்கு வகிக்கிறது மனைவி தான். 9 மாதம் அந்த குழந்தைய
சுமந்து எத்தனை தடவை ஸ்கேனுக்கு போயிட்டு பிரசவ வலி அனுபவிச்சு பல மாசங்கள் தூக்கத்தை இழந்து அப்படி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற அம்மாவை பத்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி 4 வருஷம் ஒரு குழந்தைய வளர்த்துருக்காங்கல்ல, எவனோ ஒருத்தர் ஒரு குப்பை காதலனுக்காக அந்த குழந்தைய எப்படிதான் கொலை பண்றதுக்கு மனசு வந்துச்சுங்கிறத உண்மையிலேயே என்னால இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உனக்கு அதுக்கு மேல அந்த காதலன் மேல மோகம் இருக்கு, அவன் தான் வேணும்னா என்ன பண்ணிருக்கலாம், கணவர்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே. அட்லீஸ்ட் இவர் இன்னொரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைய வளர்த்திருப்பாரு. பாருங்க, காதலனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இந்த கொலையும் பண்ணி 2 உயிரும் போய் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு. இந்த இன்சிடென்ட்னால, இந்த மாதிரி ஒரு வன்முறைனால இப்ப யாருக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு? சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. கிட்டத்தட்ட 4 பேரும் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிக்கிறாங்க. நம்ம சேனல்ல நான் நிறைய தடவை சொல்வேன், நீங்க பிரிக்கலனா பிரிஞ்சு போங்க, உங்களுக்கு பிடிச்ச யாரு கூட அஃபேர் இருந்துச்சுன்னா அவங்களோட போய் வாழுங்க, எதுக்காக கொலை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவ்வளவு கொஸ்டின் நம்ம கேட்கிறோம்ல. அது என்ன காரணத்துக்காண்டி அவங்க கொலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த கேஸை எடுத்துப்போம். இந்த பொண்ணு எனக்கு இன்னொருத்தங்க கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கணவரை விட்டு பிரிஞ்சு போனான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொசைட்டில என்ன பேசுவாங்க, எவனோ ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டா, காதலனோட ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவதூறு பேசுவாங்க, ரொம்ப கேவலமா பேசுவாங்க. நாளைக்கு சொசைட்டில தனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது, யாரு முன்னாடி தலை காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டா தன்னோட ஸ்பௌஸ் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சிம்பத்தியும் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, தேவைப்பட்ட இன்சூரன்ஸ் மணியும் வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த காதலரையே திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்க இந்த மாதிரி கொலை பண்றதுக்குரிய காரணம் நான் நினைக்கிறேன். கள்ளக்காதலனும் வேணும், இல்ல கள்ளக்காதலியும் வேணும், சமூகத்துல நல்ல அந்தஸ்து வேணும், யாரும் தன்னை தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுய நலத்துக்காண்டியும் சுய லாபத்துக்காண்டியும் தான் இந்த மாதிரி கொலைகள் நடக்குதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அகைன் இந்த மாதிரி அஃபேரில் இருக்கிறவங்க, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, காதல் எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், சரி ஓகே அது வந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை, உனக்கு வந்துச்சுன்னா நீ போ, அவங்க கூட போ, இல்லை அந்த பொண்ணோட போயிரு, எதுக்காக கொலை பண்ற? நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போறது கொலை பண்றதை விட 1000 டைம்ஸ் பெட்டர். அது யாரோட லைஃபும் அஃபெக்ட் ஆகாது. இதுல அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணி போயிருந்தா அந்த டாக்டர் ஆள் பாருங்க, பார்க்க சூப்பரா இருக்கா, டாக்டர் நல்ல ஃபேமிலி, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையனை அந்த பொண்ணு கூட நல்லா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இப்ப கடைசியில் என்ன நடந்துச்சு? ஸோ வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இந்த கூட இருக்க கள்ளக்காதலி நீங்களும் அந்த மாதிரி பிளான் போட்டீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு போடுங்க. இவ்வளவு ஈஸியாலாம் கொலை பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. அப்படியே சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிச்சா கூட கண்டிப்பா ஒரு நாள் உங்க மனசாட்சி உங்களை உறுத்தியே கொலை பண்ணிரும். இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்த கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.